Hello all, welcome back to my YouTube channel AI with HI. AI with HI அப்படின்னா Artificial Intelligence with Human Intelligence. அதில் நம்ம இப்போ பைத்தானில் ஆரம்பிச்சிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங் லிட்டரல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எஸ்கேப் சீக்வன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, ரெண்டு ஸ்ட்ரிங்கை ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி கம்பைன் பண்ணுறது, எப்படி அதை டூப்ளிகேட் பண்ணுறது, ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணி எப்படி டூப்ளிகேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு கேரக்டர் கெட் பண்ண ஆஃப்செட் யூஸ் பண்ணி கெட் பண்ணுறது, சப்ஸ்ட்ரிங் எப்படி ஸ்லைஸை யூஸ் பண்ணி கெட் பண்ணுறது அப்படின்னு இன்னும் சில ஆப்ரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். வாங்க நம்ம பிகின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கெட் அ கேரக்டர் பை ஆஃப்செட், இது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவை ஒரு ஸ்ட்ரிங் லிட்டரல் S is equal to ABCDEF GHIJKLMN OP QRSTUVWXYZ இப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதில் ஆஃப்செட் வந்து எப்பவுமே ஜீரோவில் வந்து பிகின் ஆகும். அதாவது ஏ அப்படின்ற லெட்டர் வந்து 0th ஆஃப்செட்டில் இருக்குது. S0 அப்படின்றது ஏ வந்து கொடுக்கும் பாருங்க, ஏ அப்படின்றது வரும். அதே மாதிரி ஆஃப்செட் ஜீரோவில் பிகின் ஆகிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் இஸ் 26. ஸோ சின்ஸ் ஆஃப்செட் வந்து ஜீரோவில் பிகின் ஆகிறதுனால இசட் வந்து 25th பொசிஷனில் இருக்கும். ஸோ 25th இசட் வரும். இப்போ நமக்கு லென்த்து தெரிஞ்சதுனால நம்ம கண்டுபிடிச்சோம். லென்த்து தெரியல அப்படின்னா லாஸ்ட் கேரக்டர் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னா S(-1) கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து வந்துடும் இசட் அப்படின்றது வந்துடும். இப்போ S(10) அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 11th கேரக்டர் வரும். அதனால் ஆஃப்செட் வந்து ஜீரோவில் பிகின் ஆகிறதுனால 11th கேரக்டர் கே வந்து வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா S is equal to இப்போ 2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா தேர்ட் பொசிஷன் அது சி வந்து வரும் பாருங்க. S(2) சி வந்து வந்துருக்கு. ஏன் அப்படின்னா ஆஃப்செட் ஜீரோவில் பிகின் ஆகிறதுனால 2 அப்படின்ற ஆஃப்செட் வந்து சியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ S(2) வந்து சி வந்து கிடைக்கும். இது ஒன்று. அடுத்து இதை கிளியர் பண்ணிக்குவோம். சிஸ்டம் ஆஃப் CLS. அடுத்தது சப்ஸ்ட்ரிங் யூஸிங் ஸ்லைஸை யூஸ் பண்ணி எப்படி சப்ஸ்ட்ரிங் கெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ண சப்ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் எப்படி இருக்குன்னா இப்படி எம்டியாக இருக்கும். ஸ்டார்ட்டும் எம்டியாக இருக்கும், எண்டும் எம்டியாக இருக்கும், கோடுன்னு எண்டு எம்டி இப்படியும் இருக்கலாம். இது இப்படி இருந்தால் அப்படி ஆகும்னு பார்க்கலாம். எஸ் ஆஃப் ஸ்டார்ட் ஒன்றும் மென்ஷன் பண்ணல, கோலன் எண்டு ஒன்றும் மென்ஷன் பண்ணல, ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து எஸ் ஆஃப் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே வரும். அப்போ A to Z வரும் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ எஸ் ஆஃப் ஸ்டார்ட்டை பெர்ஃபார்ம், அதாவது ஸ்டார்ட் ஒன்றும் மென்ஷன் பண்ண வேணாம், கோலன் எண்டு மென்ஷன் பண்ணுவோம். இப்படி எண்டு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஸ்டார்ட் 0 ஃபஸ்ட்டில் கேரக்டர்லேருந்து எண்டு -1 வரைக்கும் வரும். எண்டு -1 வரைக்கும் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண்டு வந்து டோட்டல் வந்து 25 நம்ம 26ன்னு கொடுப்போம். 26 -1 வந்து 25. ஸ்டார்ட் ஒன்று கொடுத்ததுனால 0 to 25 அப்படின்னா எல்லா லெட்டர்ஸுமே வரும். A to Z வரைக்கும் வந்துருச்சுங்களா. அடுத்து எஸ் ஆஃப் ஸ்டார்ட்டை மென்ஷன் பண்ணுவோம், எண்டு ஒன்று மென்ஷன் பண்ண வேணாம். இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் 0வே மென்ஷன் பண்ணுவோம். 0 பண்ணுறது இதுவும் எல்லாம் 0ல ஏலேருந்து Z வரைக்கும் எல்லாமே Z வரைக்கும் எல்லாமே வந்துருச்சுங்களா. அடுத்து எஸ் ஆஃப் ஸ்டார்ட்டு START ஸ்டார்ட்டு எண்டு, ஸ்டார்ட்டையும் மென்ஷன் பண்ணுவோம், எண்டையும் மென்ஷன் பண்ணுவோம். இது என்ன ஆகும்னா ஸ்டார்ட்டில் பிகின் ஆகும், ஸ்டார்ட்லேருந்து எண்டு -1 வரைக்கும் வரும். நமக்கு இப்போ வந்து எண்டு வந்து நமக்கு தெரியும் 25, நம்ம 26ன்னு கொடுப்போம். 26 -1 25. 25னா Z வந்து 25ல் இருக்குது, ஸ்டார்ட் 0வில் கொடுத்துருவோம். 0 எல்லாமே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக புரியணும்னா 1லேருந்து 3 வரைக்கும், 3 அப்படின்னா 3 - 2, 3 - 1 2, 1லேருந்து 2, 1லேருந்து 2 அப்படின்னா என்ன ஆகும்னா பியும் சியும் வரும். பிசி வந்துச்சுங்களா. அடுத்து இப்போது நமக்கு ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா -1 கோலன் -1 இப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆகும். Z-லேருந்து A வரைக்கும் வரும். வந்துச்சுங்களா. இதை இன்னொரு விதமாக கொடுக்கலாம். எஸ் ஆஃப் ஒன்று மென்ஷன் பண்ண வேண்டாம், ஸ்டார்ட்டும் மென்ஷன் பண்ண வேண்டாம், எண்டு மென்ஷன் பண்ண வேண்டாம், -1 மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா Z. இதுவும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. அதுக்கடுத்து இதை கிளியர் பண்ணிக்குவோம். OS.system of
cls. இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது லென்த்து. லென்த் எப்படி ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லென் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. லென் ஆஃப் எஸ், சாரி லென் ஆஃப் எஸ். நமக்கு எஸ் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், எஸ் வந்து ஏ டு Z வரைக்கும். ஸோ லென் ஆஃப் எஸ் அப்படின்னா 26 வரணும். லென் ஆஃப் எஸ் அப்படின்னா 26 வந்துச்சு. லென்த் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சப்போ லென் ஆஃப் எம்டி ஸ்ட்ரிங் கொடுப்போம். இது 0 வரும் பாருங்க. லென் ஆஃப் 0 வந்துருச்சு. ஸோ லென்த்து கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்து ஸ்பிளிட்டு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ எம் ஆராதனா அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இது எஸ்ன்ற ஸ்ட்ரிங்கு. இப்போது எஸ் டாட் ஸ்பிளிட்டு நம்ம என்ன ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகி ஒரு லிஸ்ட்டு அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த லிஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒவ்வொரு லிட்டரலாக ஒவ்வொரு வேர்டாக வந்துருக்கு பாருங்கள். எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கும், நம்ம எஸ் டாட் ஸ்ப்ளிட்டு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கும் அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகி அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து வரும். ஐஏ ஸ்பேஸ் ஸ்ப்ளிட் ஆயிரும், ஆம் ஸ்பேஸ் ஸ்ப்ளிட் ஆயிரும், ஆராதனா ஐஎம் ஆராதனா அப்படின்னு வந்துடும். இதுக்கடுத்து ஜாயின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஜாயின் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா s1 ஈக்குவல் டு எஸ் டாட் ஸ்பிளிட்டு ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதில் S1ல் வந்துடும். S1ன்ற லிஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும்னா இது இந்த லிஸ்ட்டுன்ற டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம லேட்டராக பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். இது வந்து மல்டிபிள் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் உடைய வேரியபிள்ஸை கண்டெயின் பண்ணிக்கும். அது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ S1 வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போது S1 இதை வந்து ஜாயின் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஜாயின்ற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்ப்ளிட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு ரிவர்ஸ். ஜாயின் S1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் அந்த லெட்டர் ஐஎம் ஆராதனா அப்படின்றது வந்து பாருங்கள் ஸ்பேஸ் ஐஎம் ஆராதனா. இப்போது ஐக்கு அப்புறம் நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியாது. இப்போ கமா யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். என்ன அந்த டபுள் கோட்டுக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அந்த லெட்டர் ஜாயினிங் லெட்டராக யூஸ் ஆகும். ஜாயின் S1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஐ கமா ஆம் கமா ஆராதனான்னு வரும். ஐ கமா ஆம் கமா ஆராதனான்னு இருந்துச்சு. அதுக்கு அடுத்து ரீப்ளேஸ் இதை கிளியர் பண்ணிக்கணும். ஓஎஸ் டாட் சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ். ஓகே, அதுக்கடுத்து ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆம் சூர்யான்னு வச்சுக்குவோம். ஐ ஆம் சூர்யா. இப்போது எஸ்ஸோட 0th பொசிஷனில் ஐ இருக்குது, கரெக்டாக ஐ இருக்குது. இப்போ எஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு வி அப்படின்னு போடணும். இப்படி வி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எரர் த்ரோ பண்ணணும். இப்படி இந்த மாதிரி, ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள், அதாவது அன்சேஞ்சபிள். ஒரு நிமிஷம் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. அதனால தான் இது வந்து எஸ் ஆஃப் 0 அசைன்மெண்ட், அதாவது ஐக்கு வி அப்படின்ற கேரக்டர் வந்து வேர்டை வந்து அசைன் பண்ணுறோம். இது எரர் த்ரோ பண்ணணும், டைப் எரர் த்ரோ பண்ணணும். ஏன் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். சரியா, இது வந்து இம்யூட்டபிள்ன்றதுனால ஐட்டம் அசைன்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணாது. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ் ஆஃப் 0 ப்ளஸ் ஆம் ஆராதனா அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஐஎம் ஆராதனா அப்படின்னு வரும் பாருங்க. ஐஎம் ஆராதனா இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங் லெட்டர் வந்து சேஞ்ச் ஆகாது. எஸ் வந்து ஐஎம் சூர்யான்னு தான் இருக்கும். இது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கடுத்து எஸ் டாட் ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் சொன்னோம் இல்லையா, s dot replace I with v. s dot replace I இதுனா இப்போ v டபுள் கோட் கம்ப்ளீட் பண்ணல. v am சூர்யா
ஐ இருக்கிற இடத்துலலாம் வி வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஒரு ஸ்ட்ரிங் லெட்டர்லேருந்து எடுத்துக்கலாம். அதே எடுத்துக்குவோம். எஸ்ஸு ஐ ஆம் சூர்யா. இதில் வந்து ஆமை வந்து இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆம் ஸ்பேஸை வந்து ஆம் நாட்ன்றது வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். எஸ்ஸு டாட் ரீப்ளேஸ் ஆம் ஸ்பேஸு ஆம் நாட் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க. ஐ ஆம் நாட் சூர்யான்னு வரும். ஐ ஆம் நாட் சூர்யான்னு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆம் அப்படின்ற ஆம் ஸ்பேஸ் அப்படின்ற இந்த வேர்டை வந்து ஆம் நாட்டால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. இதுதான் இதோட யூஸ். ரீப்ளேஸோட பர்பஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங் லெட்டரில் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங் லெட்டர் யூஸ் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணுறது. இங்கே வந்து ஆம் நாட் மூலமாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னைக்கு இந்த இதை நம்ம நிப்பாட்டிக்குவோம். நாளைக்கு நம்ம வேறு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் இன்னும் இருக்குது. அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு இதோட நிப்பாட்டிக்குவோம். தேங்க்யூ.